அண்ணா என்ன பண்ணாங்கன்னா அது பாட்டு இப்போ ஆட்சி எப்படின்னு தெரியுமா? மக்களை கசக்கெடுப்பது கலை பிடிக்க வந்து டிடிக்கு ஹலோ ஹலோ கமா கமா சிஎன்சி என்னோட ஃபர்ஸ்ட் அரங்கேற்றமே பாம்பேல தான். பாம்பேல கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன அரங்கேற்றாங்க அந்த மாதிரி பாட்டு. அண்ணா வந்து ஹார்மோனி வாசிக்க இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாங்க எப்படி வந்தோங்கிறதுக்கான ஆதாரம். இப்போ வீடு வீடா சுத்தி வருகுது பொன்னம்மா. பாவனர் இருந்தாரு. பாவனர் வந்து இன்னைக்கு பயங்கரமான இப்போ அருமை. அவர் இல்லைன்னா நாங்கள் வந்து மியூசிக்கில் வந்திருக்க முடியாது, பாட்டு பாடி ஆன்னு கத்திருக்க முடியாது, எழுதுறதுக்கான ஆற்றல் வந்திருக்காது, மியூசிக் தானாக போடுறதுக்கான இது வந்திருக்காது. எங்கள் அண்ணன் தான் கச்சேரியில் கூப்பிட்டு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தான் பிரச்சார பாட்டு உங்களுக்கு தெரியும். இப்போது ஜனங்கள் முன்னால் வந்து அவங்க ஏழ்மை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி நம்மளாம் இப்படி கஷ்டப்பட்டுருவோம், இது யார் எழுதுனது, கூலி தர மாட்டேங்கிறான், எழுதி கேட்க மாட்டேங்கிறான், நம்ம வந்து போராட்டம் பண்ணால் நம்மளை பிடிச்சி போலீஸ் வந்து மிரட்டி மரியாதை உட்காருன்றான், இல்லாட்டா தீ போட்டு கொளுத்திடறான், அந்த கீழ்வெண்மில்ல மாதிரி தீ வச்சு கொளுத்திடறான். என்ன ஏழைகள் நம்ம இப்படியே தான் போகுமா அப்படின்ட்டு தான் சூதி பிடிச்சிட்டு தான் பால் இருக்கும் பழமே இருக்கும் பாட்டு இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து எங்கள் அண்ணன் பாட்டு பாடுவாங்க. ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலை அழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நொந்த தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது. இப்படி சிந்திச்சு ஏழைகளுக்கு அந்த பாட்டை கொடுவார், எழுதிடுவார். ஆமா எழுதி மேடையில் பாடுவோம். அண்ணா ஹார்மோனி வாசிப்பார், நான் பெண் குரலில் இப்போ சின்ன வயசில் 13-14 வயசுலாம் பெண் குரல் தான் இருக்கும், லைட் வாய்ஸ். அது மகர ரேட்டு வந்ததுக்கப்புறம் தான் மாறு வாய்ஸ். இந்த பாட்டு நான் பாடிட்டு இருக்கேன். இப்படி தான் எங்கள் சகோதரர்கள் அம்மா அண்ணா கட்சி என்னுடைய ஃபஸ்ட்டு அரங்கேற்றமே பாம்பேல தான். பாம்பேல கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்கில் ஃபஸ்ட்டே என்ன அரங்கேற்றாங்க அந்த மாதிரி பாட்டு. அண்ணா வந்து ஹார்மோனி வாசிக்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அப்போ எது ரெக்கார்டிங் ஒன்றும் கிடையாது. ஜீவானந்தம் இருக்காரு இல்லைங்களா, அவர் ரஷ்யா போனபோது ஒரு டேப் ரெக்கார்டு கொடுத்தாங்க. அது ஸ்கூல் டேப் ரெக்கார்டு. அது கொண்டு நேராக இது பாவலர் தான் பாடுறாரு அவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொடுத்தாங்க டேப் வச்சா அதெல்லாம் எங்கே போயிடுச்சு. அப்புறமேல என்னச்சுன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அண்ணனே அதை கொண்டு போய் அவருக்கு ஞாபகத்தமாக இந்த கட்சி ஆஃபீஸில் இருக்கட்டும், என்ன கொடுத்து எனக்கு நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டு அந்த டேப் ரெக்கார்டை கொண்டு கட்சி ஆஃபீஸில் பக்கம் அந்த மாதிரி. ஜீவா இருந்தவொன்னே அவர் எனக்கு கொடுத்தது பெருமை தான். எனக்கு வச்சுக்க உறுப்பினரை விட அவர் எனக்கு கொடுத்தா இருக்கிற அடையாளத்துக்கு கட்சி ஆஃபீஸில் கட்டுவாங்க. இப்போ இல்லை ஏதுங்க சும்மா இது அப்போ ஃபோட்டோ கூட கிடையாது, வெறுமனே ஜனசக்தியில் எழுதுவாங்க அவ்வளோ. ஸ்டேப் வச்சு டேபிளில் நாங்கள் சாங்ஸ் எல்லாம் பாட்டுக்கோம். மைக்கு போக ஒரே ட்ராக் தானே, செகண்ட் ட்ராக். கட்சி ஆஃபீஸில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இந்த பிராட்வெல் அங்கே அதெல்லாம் பொக்கிஷம் பாருங்க. அவர் தூக்கி கொடுக்க மனசு வந்திருக்கேன். அப்படியே கட்சிக்கு பெரிய கேரளாவில் சார் பை எலெக்ஷன் நடக்குது. தேவிகுளம் பேர்மேடு இதில் வந்து ரோசம்மா பொன்னுசுன்னு ஒருத்தங்க வந்து எனக்கு இப்போ 10 வயசு என்னவோ அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டு அந்த ஒரு இடம் ஜெயிச்சா தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வரும். அதில் வேறு யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்துடும்ன்ற மாதிரி நிலை தான். எங்கள் அண்ணன் அது கீழே தான் எங்கள் ஊர், அந்த தேக்கடை கீழே தான் எங்கள் ஊர். நாங்கள் மேலே அண்ணன் வந்து அண்ணக்கடை கீழே அந்த இதை தேக்கடை லோவர் கேம்பில் தான் எங்கள் லேண்ட்லாம் இருக்குது. லேண்ட்லான்னா எங்கள் அம்மா வைக்கிற கோயில் மாதிரி அது. இப்போ அண்ணா அங்கே தான் இருக்கார், இன்றைக்கி அங்கே தான் இருக்கார். நேற்று போன அமாவாசை அன்றைக்கி அம்மாவுக்கு பூஜை ஆரம்பிக்கும், அதுக்காக அங்கே போயிட்டாங்க. நான் ஓவர ட்ராவல் பண்ண முடியாது, 9 மணி நேரம் காரில் எடுத்து போட்டேன். அது மாதிரி கேரளாவில் போய் பாடுறார் எல்லா பாட்டு. அப்போ காளமாட்டு சின்னம் வெறும் நல்லா நினச்சி பாருங்க, ஹில்ஸ் அப்படி பச்சை பசேல ஹில்ஸு எல்லாம் அங்கங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. சீமா மாதிரி எல்லாம் டீ எடுத்து போட்டுட்ருக்காங்க, காப்பு பறிச்சிட்ருக்காங்க. மைக்கு செட்டை வச்சு அந்த மலையில் எக்கோ அடிக்கிற மாதிரி சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கெட்ட காளை 2 முட்டி உடஞ்ச காளையன் கண்ணம்மா, இது மூக்கு கயிறு அந்த காளையன் பொன்னம்மா. அப்போ காலமாட்டு சின்னம் காங்கிரஸுக்கு 10 ஆண்டு காலமாக அத்துக்கிட்டு மேஞ்ச காளை வித்தாரம் பேசிக்கிட்டு என் கண்ணம்மா, இப்போ வீடு வீடா சுற்றி வருகுது பொன்னம்மான்னு இப்படி பாடிட்டே வருவாங்க. இந்த வேலை செஞ்சவங்க கூட எடுத்து இந்த மொத்தத்தில் கொஞ்சம் கலன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் கொஞ்சம் கொண்டு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பிரித்து காய வைப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடம் க்ளீனாக இருக்கும். அங்கே நின்று அண்ணன் பிரச்சாரம் பண்ணுவார். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இட்லிக்கு காய்ச்சல் வந்து பாத்தியா அப்படி பாத்தியா படம் கட்டுறாங்க நமக்கு இப்படி பேசுவார். இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் எப்படி வந்தோங்கிறதுக்கான ஆதாரம்.
அண்ணா அப்படி பாடினதை பார்த்து அந்த கூட்டம் கூடுறத பார்த்து அவங்களுக்கு கை தட்டுறதை பார்த்து நானும் எங்கள் அம்மாலாம் எங்கள் அண்ணெல்லாம் எல்லாம் போயிடுவோம். அப்போ அண்ணன் பாடிட்டு போங்க, நாங்கள் வெளியிடுறோம். அப்போ இது சூப்பராக பார்த்துட்டு நாங்களே கை தட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்களெல்லாம் பாட வச்சார். சரி இல்லைவா இது பாடி ஜீனியஸ் தான். ஆமாம்மா. இது முடிச்சது எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. ரோசமா புரிஞ்சுக்கோ அண்ணா ஒருத்தர் தான் தமிழில், அந்த பக்கம் தமிழ் ஏரியா இல்லையா, எஸ்டேட்டு 3வது சைடு. அதில் வந்து என்னாச்சுன்னா EMS நம்பூதிரி பாட்டு வர்றாரு பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த நன்றி சொல்றதுக்காக வர்றாரு. நன்றி சொல்கிற கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணார், இவட யாரான்னு பாவல வரதராஜன் அப்படின்னாரு. அப்புறம் ஒன்று அண்ணனை பிடிச்ச மேலே ஏற்றுறாங்க. இந்த சக்ஸஸ் ஃபுல்லாக இவருக்கான அப்படி சொல்லி கூட்டு இந்த வெற்றி ஃபுல்லாக இவருக்கு தான் சாருன்னு சொல்லி மாலை போட்டாங்க, கைதட்டி பாட்டுட்டாங்க. அனுப்ப அதிர்ஷ்டம் அவர் இல்லைன்னா எதுக்கு நான் பாடலை கேட்டதுனால அவ்வளவு அவர் மியூசிக்கில் இல்லைன்னா நாங்கள் வந்துருக்க மாட்டோம். ஃபோக் சாங்ஸ் கச்சேரி. கிரேட் ஸ்டோரி. ஆமாம், கேட்டிருக்கீங்களா? மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்சு செய்யுமானே இருக்கு இல்லையா. அண்ணா என்ன பண்ணாங்கன்னா அது பாட்டு இங்கே இப்போ ஆட்சி எப்படின்னு தெரியுமா? மக்களை கசக்கெடுப்பது கலை பிடிக்க வந்து டிடிக்கு ஹலோ ஹலோ கமா கமா சிஎன்சி சிக்கலை களைந்தெடுக்க வைக்கலாது ஆட்சி செய்யும் சிஎஸ் உணவு மந்திரி. ஹலோ ஹலோ கமா கமா சிஎன்சி சுப்பிரமணியம் சோறு வேணும், சுப்பிரமணியம் சோறு வேணும். அப்புறம் கங்கையும் காவிரி பாய்ந்து செழிக்கும் இந்திய நாட்டிலே திங்கிற சோத்துக்கு டிங்கி அடிக்குது உங்களில் கூட்டத்தில் ஜனங்கள் கைதட்டு பிச்சிருவாங்க. அதாவது பி ராமமூர்த்தி பேசினாலும் பெரிய தலைவர்கள் இருந்தாலும் முன்னால் இங்கே கட்சியாக நடக்கும் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு. அவங்க பேசும்போதே சொல்லுவாங்க இவங்க நம்ம பேச்சு கலைஞ்சு போயிடுவாங்கன்ட்டு தான் எனக்கு பேச்சு முடியாத மறுபடியும் வரராஜ் பாவலருடைய கச்சேரி தொடரும் அவர் சொல்லிட்டு பாடிட்டு அதே நல்லா இருக்கும். அது மாதிரி அனுபவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏழை மக்களை பற்றி அப்படியே அச்சடித்த மாதிரி ஓப்பனாக பாடுறது அவங்கள அழ வச்சுருவார் சார். ஒருத்தன் லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை, அவன் வந்து ஒரு பேப்பர் காற்றுல வருது, பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் அந்த சேரும் ராதிகா தான் லவ்வர். வந்து பார்த்தோன்னா என்னது இல்லை பாவல வரதராஜன் பாட்டு காற்றுல பறந்து வந்துச்சு, என்னன்னா ஐயோ பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உடனே அவர் பாடுறத ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த சுச்சுவேஷனில் தான் அண்ணா அது டியூன் போட்டார். போட்டார். சரி நான் அதுக்கு மண்ணில் இந்த காதலி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கன்னி பாவையதிரி 7 ஸ்வரம் தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடன். அவரை நினைச்சதுனால அந்த பாட்டு வந்துச்சு. ரெண்டு இவ்வளோ அர்த்தமுள்ள பாட்டு எனக்கு வராது. நான் அதை நம்புகிறேன் சார். அதாவது ஒருத்தங்களை நினைச்சோம்னா அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா அவங்க நமக்குள்ளே வர்றாங்கன்றது நமக்கு தெரியும். அதில் பாட்டில் வேஷெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமாலர் அற்புதங்களும் குவிந்த அகரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா அது போட்டு இது அவங்க நினச்ச உடனே வரும். அப்போ அவர்களுக்கு தான் சமர்ப்பணம். அது போட்டு அன்னப்பேரில் இதுக்கு என்கிட்ட கேட்பாங்க கேள்வி, ஏன் அது உங்கள் பேரில் போடல? இது அதே சிச்சுவேஷனை மறுபடியும் எடுத்துங்க. ஒரு காகிதம் பறந்து வருது, பாலசுப்ரமணியம் 2 பேர் லவர் உட்காந்துருக்காங்க. என்னது என்னன்னா இல்லை கங்கைமரன் பாட்டு ஆரணிக்கு கூட நம்ம முக்கியமாக பேசிட்டு இருக்கோம் எதுக்குன்றாங்க. அவன் ஏதாவது தப்பாக வந்து மாட்டு பாட்டு அடிச்சுப்பான். அப்போ அந்த பாட்டு பெரிய மரியாதை வரணுன்றக்கா பாவலும் வருவேன். அது என்ன சார் எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப பேர்